compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சண்டேவோட மேட்ச்ல சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி பயங்கரமான ஒரு விக்டரி. ரெண்டு தரப்பு ஃபேன்ஸுமே செமையாக கொண்டாடி இருப்பீங்க. அந்த மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கிரிக்கெட் காமெண்டேட்டர் அண்ட் ஃபார்மர் கிரிக்கெட்டர் பட்டாபி ராமன் அவர்களை வரவேற்கிறோம். ஹலோ பாலா. வணக்கம் சார். சார் பீன் சோ லாங் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி நேற்று ஒரு பிளாக் பஸ்டர் சண்டேக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ஆர்சிபி மேட்ச் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சிஎஸ்கே மேட்ச்சில் நம்ம பேட்டிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் ஓவர்டன் சார், ஜெய்மி ஓவர்டன். முன்னாடிலாம் நம்மளுக்கு பிராவோ இருப்பார். அதாவது போலிங்கில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார், அதுக்கு ஈக்குவலான விஷயத்த பேட்டிங்லேயும் பண்ணி கொடுத்துட்டு போவார். மோஸ்ட்டாக தேவைப்பட மாட்டாங்க, பிராவோ வரைக்கும் போகாது, பட் வந்து வேணும்னா பேட்டிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் போலராகவே கன்சிடர் பண்ணுவோமே. உள்ளே வரும்போது ஜெய்மி ஓவர்டன்லாம் ஒரு ஆவரேஜான பிளேயர் தாங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அவர் ஒரு ஸ்டாராக இருக்கிறாரு. நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் 3 விக்கெட்டு அவ்வளோ சூப்பராக போடுறாரு, நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஸ்பாட் ஆன் பாலா, கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் 4A இன்ட்டு IPL அந்த கட்டிங் த டீத் அப்படின்வான், அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு குதூகலம் இல்லை. இனிஷியலாக நியூ ட்ரெஸ்ஸிங் ரூமு, நியூ ஃப்ரான்ச்சைசி, போதாதுக்கு சிஎஸ்கேவோட சரியான ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாததுனால அவர் வந்து he didn't do very well னு சொல்லலாம். he also contributed to the string of failures னு சொல்லலாம், because he didn't acclimatize quickly enough னு சொல்லலாம். but he is a England all rounder, regular feature பண்றாரு இங்கிலீஷ் ஸ்குவாட்ல. but செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னு இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நல்லா ஆட்டு, செகண்ட் இயர் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சுமாராக பண்ணிட்டு சிஎஸ்கே ரீடைன் பண்ணதுனால he felt good. உங்களுக்கு ஒரு 10 அடி ஃபீட் டால் ஆயிருப்பார், கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணார். ஸோ பிளேயர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பிலாங் அண்ட் ஃபீல் உங்களுக்கு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும். ஸோ தோனியா டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபெய்த்தை நல்லா அழகாக ரீபே பண்ண நம்ம ஏர்லியர் ஷோஸ்லேயும் நிறைய பேசியிருக்கோம். போல்ஸ் ஹெவி பால், நல்லா பேட்டை வந்து ஸ்டிக்கரில் வந்து இடிக்கும். உங்களுக்கு ஹைட்டுக்கும் அந்த ரிலீஸ்க்கும் பேர்லியாக வைட் செஸ்டடாக இருக்கார். பழைய காலத்து மேக்மில்லன் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன், நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், பிரையன் மேக்மில்லன் மாதிரி ஒயிட் ஷோல்டராக நல்லா ஹெவி பால் போடுவான். லேம்பிலின் அப்படியே அந்த ஷோல்டர் ரிலீஸில் அடிப்பான். ஸோ அதோட இவர் கொஞ்சம் ஃபயரி அண்ட் குவிக்கர் ரன் அப் இருக்குது, ஆக்சிலரேட்டட் ரன் அப் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு பேட்டிங்லேயும் கேன் ஹிட் அ லாங் பால் 2-3 டைம்ஸ் நம்ம அந்த பிளைண்டிங் கேமியோ ஆனது பார்க்குறோம். ஹீஸ் காட் அ சென்ஸ் ஃபார் த அக்கேஷன் அண்ட் டீம் மேன். ரன் த்ரூ அ பிரிக் வால் மாதிரி இருக்குது. கேப்டனுக்கோசரம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஃபைட்டிங் ஒரு ஃபயர்ஸ்டி கைண்ட் ஆஃப் கேரக்டர். இந்த சிப்ஸ் ஆர் டவுன் ஆங்கிலத்தில் அந்த சமயத்தில் ஃபைட் பண்ணுறாரு பாருங்க, அது பர்டிகுலர்லி ஒரு ஹியூஜ் டோட்டல் அடிச்சிருப்பாங்க. அதர்வைஸ் அடி நாட் ஸ்ட்ரக். மைசர்லியாக போடுறது ஒன்று, விக்கெட் எடுக்கிறது ஒன்று, ரெண்டுத்தையும் அழகாக மர்ஜ் பண்ணி மேரி பண்ணி 3 for something like 24-25ன்றது ஹியூஜ். அதுவும் ஒரு IPL கான்டெக்ட். ஓகே, டேக்கி பிச்சு, பயங்கர பிளைண்டிங் ரோடு, ஆர்சிபி மாதிரி வென்யூ இல்லை, அது இதில் சொன்னால் கூட ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு போகிற டீமை 10 ஓவர்ஸில் 100 அடிக்கிற டீமை அப்படியே பாட்டில் பண்ணி ட்ரங்கேட் பண்ணி இரிட்டேட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி வந்து விக்கெட் எடுத்தது அட்டகாசம். அது இன் கன்ஜங்ஷன் வித் கம்போஜோட சேர்ந்து. ஓகே, அவருக்கு நியூ பால் கொடுக்கலாமா, இல்லை அவர் மிடில் ஓவர் தான் போடக்கூடிய போலரா? மிடில் ஓவராக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு யூ கேன் கண்ட்ரோல் அந்த கன்சாலிடேட் பேட்ஸ்மேன். கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படின்னா அந்த 6th ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அந்த லைசன்ஸ் இல்லாத சமயத்தில் எப்படி ஸ்டடி பண்ணி ஆடுவாங்க. அந்த 6 to 12, 13ல ஐடியல் தான். அந்த 6 to 12 தான் உங்களுக்கு ஐடியலாக விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து பேட்ஸ்மேனும் ரிஸ்க் எடுக்க மாட்டான். அது ஒரு பேரடாக்ஸ் இந்த கேமில். ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நிறைய ரன்னும் வரும், ஆனால் விக்கெட் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் போடாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சமயத்தில் போடுறச்சே வந்து ஒரு போலர் அப்போ தான் வந்து உங்களுக்கு சீசன்டு IPL சாம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெக் ஸ்பின்னர்ஸ் நிறைய லூப்பியாக ஃப்ளைட்டடாக போடுறோம். சஹல்லோ இல்லை பின்னாடி அமித் மிஸ்ராவோ, சோ மெனி நேம்ஸ் ஐ கேன் ட்ராட் அவுட். அவங்களாம் தேல் கம் இன் டு த பிளே. ஃபர்ஸ்ட்டு 6 ஓவர்ஸ் போடுறச்சே ஒரு கன்னிங் அவுட் ஸ்விங்கர் இருக்கணும், இல்லை டெவிலிஷ் ஸ்விங் இருக்கணும், தீபக் சாஹர் மாதிரி இருக்கணும், இல்லைனா புவனேஸ்வர் குமார் மாதிரி பனானா பூமராங் ஸ்விங் இருக்கணும். எடுத்துன்னு போகணும், டெஸ்ட் மேட்ச் லெங்க் போட்டு எடுத்துன்னு போகணும், அப்படியே ஓப்பன் அப் பண்ணி விட்டு எடுத்துன்னு போகணும். இல்லை டெவிலிஷாக ஒரு கன்னிங் யார்க்கர் போட சர்ப்ரைஸ் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி பால்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் ஜென்ரலாக நியூ பால். ஓவர்டனுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நான் சொல்கிறேன், அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் சீமர்னுவா மாதிரி சல்புல்னுவான் நம்ம ஊரில் தமிழில். அப்படி பனானா மாதிரி அப்படி ஃப்ளோட் பண்ணி ஸ்விங் பண்ணுற போலர், ஹெவியாக சர்ஃபேஸ் அடிக்கிற போலர். பால் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஓல்டு ஆர்ச்ச அந்த ஷோல்டரை வச்சு அடித்து பேக்கப் லெங்க்த்தை பேஷ் பண்ணி அடிச்சு வந்த பவுன்ஸ் போட்டு ஸ்டம்பை அப்படியே ஈக்குவேஷன்லேயே எடுத்து ரியல் ஹோல் ஹார்ட்டட் ட்ரையர் உங்களுக்கு. ஓகே ஓவர் டர்ன். ஸ்பின்னர்ஸ் பற்றி பேசலாம் சார். நேற்று சென்னை எந்த அளவுக்கு டேர்னுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு தெரியும். நூர் அகமது அவ்வளோ நல்லா போட்டார், அவருக்கு நல்லா லென்த் இருந்தது.
அகில் ஹோசனும் ப்ரீவியஸ் கேம்ல நல்லா பட்டார், பட் நேத்து என்னவோ அவருக்கு பிடி கொடுக்கல. ஆமா 45 ரன் ஏதோ கொடுத்துட்டாரு. தட் ஹேப்பன்ஸ் இந்த கேம்ல. இது ப்ரூட்டல் ஃபார்மேட். நம்ம டிராயிங் ரூம்ல ஏசி போட்டு உட்காந்துன்னு எல்லாரையும் பிரிச்சு மேஞ்சின அனலிஸ்ட் அது இது பேச. நோ கிரிக்கெட்டர் ஆர் பண்டிட் ஷுட் எவர் ஃபர்கெட் இட்ஸ் அ கேம் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். எல்லாருமே அடிபட்டு தாரும் கரியும் பூசின கேம் இது எல்லாருக்குமே. ஸோ இட்ஸ் அ ப்ரூட்டல் ஃபார்மேட். உங்களுக்கு ஒன் ஆஃப் டே ஓகே, ப்ராபப்ளி he probably didn't feel good about himself or probably tried too many things. அவருக்கு அந்த குதூகலம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 4 overs 45 ஆச்சு. பட் ஹேவிங் செட் தட் எவென்ச்சுவல் அனாலிசிஸில் சிஎஸ்கே வின்ன்றது ஒரு ஹார்ட் கொடுத்துருக்கு. டாப் ஆஃப் த டேபிள் வரல, அந்த பக்கம் வரலனாலும் 5க்குள்ளே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2-3-4 வீக்ஸில் நம்ம இது மாதிரி ப்ராஃபசைஸ் பண்ணல, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தோம். அந்த மோமெண்ட்டில் அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நெவர் சே நெவர் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு பெயில் அவுட் லைன் மாதிரி அது. யாரையுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே எல்எஸ்டி வேணா வர முடியாதுன்னு சொல்லலாம், அதுக்கு அந்த திட்டமாக சொல்லிடலாம். பட் மற்ற சைட்லாம் சிஎஸ்கே மாதிரி சைட்லாம் இந்த மாதிரி ஹோல் ஹார்ட்டட் எஃபர்ட்டுக்கு அப்புறம் ஸ்டன்னிங் வின்னுக்கு அப்புறம் ஓகே 3 games ஒரு ஹானஸ்ட் குட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் இன்னும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஸ்கில் செட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது அவங்க கையில் தானே இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் வரியிங் அபவுட் கால்குலேட்டர்ஸ், நெட் ரன் ரேட்டு, பர்த்தியார் எப்படி ஆடுறான், அவன் எப்படி ஆடுறான், அங்கே மழை பெய்யுமா, அங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, இதெல்லாம் பற்றி வரி பண்ணாமல் நம்ம ஸ்கில் செட்ஸை நம்ம நம்பி இருக்கிற பிளேயருக்கு எப்பவுமே ஒரு ஹார்ட்டு, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கெத்து இருக்கும். அது சிஎஸ்கே அந்த பொசிஷனில் வர வச்சுன்னு இருக்கான்றது நமக்கு வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ருத்ராஜுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது. கடந்த சில மேட்சஸில் ஏதோ பிடிக்கிற ஒரு பால் வந்து மிடில் ஆஃப் த பேட்ல மீட் ஆகுது, டிரைவ் பண்ணுறாரு. கரெக்ட். எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் குட் ஆக்ரி தான். டெஃபினட்டாக 40+45 அடிச்சிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன் கன்ஜங்ஷன் வித் சாம்சன் ஒரு ரிப் ரோரிங் ஸ்டாண்ட், ஒரு ஹியூஜ் டோட்டல் சேஸ் பண்ணச்சா 200+ நமக்கு ஒரு பக் பியர் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து டவுன் சைடு எப்பவுமே சம்திங் லைக் எங்கேயோ படித்தேன் 18th டைமுக்கு அப்புறம் 200+ நம்ம அடிச்சோம். 18லேயே தான் அடிச்சோம் போல. 2018ல் நம்ம வின் பண்ணுறச்ச சிஎஸ்கே அப்போ தான் அப்ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் so many several attemptsல சக்கம்பாய் தடிக்கு ஊந்ததுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் கேமில், ஹியூஜ் கேம், ஆசிட் கேமில், ஹோம் ஸ்கைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல போலிங் போட்டு டுவர்ட்ஸ் எண்ட் அவனை ஆப்போனண்ட்டையும் ட்ரங்கேட் பண்ணி 200 அப்படி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் தேவை. ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா பீயிங் அ ஸ்கிப்பர் அண்ட் நீங்கள் சொல்ல மாதிரி லோலி ஃபார்ம், புவர் ஃபார்ம், அதுக்கும் அப்பாற்பட்டு எப்படியா சால்வேஜ் பண்ணி ஃபிங்கர் நெயிலில் பிராண்டி கீறி எப்படியா ஏறணும்னு பார்க்குறவனுக்கு 45 ரன்ன்றது கோல் டஸ்ட். இங்கே தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி ஃபர்தர் கேம்ஸில் எப்படி ஆட போகிறான்னு, லக்னோவோட ஆட போகிறோம், தட்ஸ் பிக் கிரவுண்ட், லக்னோ ஓடி எடுக்கணும், ஃபிட் ஆத்லீட் இண்டிவிஜுவல். அதுக்கப்புறம் SRH 18 ஆடுறோம் இங்கே ஹோம் ஸ்கைஸில், சதர்ன் டாபி அது 21 அஃப்கோர்ஸ் ஆமடாபாத்ல ஹியூஜ் கேமு. ஸோ அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் த டெய்ல் எண்டு நல்ல ஒரு ஹிட்டிங் ஃபார்ம் வந்திருக்கு. ஓகே ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 45ன்றது 145 கிடையாது, இல்லைனா 120 80 கிடையாது. பட் ஸ்டில் அந்த பவர் பிளேயில் இம்போசிங் வின்னுக்கு ஒரு காரணம்ன்றது ஹீல் டேக் த கான்ஃபிடன்ஸ். டெஃபினெட்லி ஹீல் டேக் த கான்ஃபிடன்ஸ். ஓகே, உர்வில் பட்டேல் சார் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் ஒரு நல்ல கேம் ஆடுவார், நம்மளுக்கு ஆங்கரிங் பண்ணி கொடுப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளோ ஹிட் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 13 ball 50 சார், இட்ஸ் ரெக்கார்ட் ஆக்சுவலி, ஜாயிண்ட் ரெக்கார்டு. எப்படி சார் எதிர்பார்த்தீங்களா இந்த பையன்? இல்லை நம்ம கூட ஒரு ஷோவில் பேசணும், ஒரு ஈகோ ஷாட் அடிச்சு கூட, ஒரு புல் ஷாட் கூட அடிச்சுட்டு கூட மூக்கு மேலே கிளம்பிட்டார், லோக்கல் கொடை கிளம்பிட்டாருன்ற மாதிரி கூட ஒரு ஜோக்குலர் எக்ஸ்பிரஷன் கூட யூஸ் பண்ணிட்டு சொன்னோம் நம்ம. பட் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் டு டேக் இட் அப்பான் ஹிம்செல்ஃப், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் ஷாட் அடிக்கணுன்ற மாதிரி. நேற்றுக்கு என்னன்னா ஹி வாஸ் வில்லிங் டு ரிஸ்க் இட் டு லூஸ் இட் டு வின் இட்ன்ற மாதிரி. ஏன்னா 200 போச்சு உங்களுக்கு அடிச்சு தீரணும். உங்களுக்கு நோ டைம் டு கெட் த ஐ இன் 2 3 4 5 balls கெட்டிங் த ஐ இன் T20 கூட முடியாது. ஸோ ஹி டுக் த புல் பை த ஹார்ன்ஸ். போதாத்துக்கு நல்லா அழகாக ஃபீட் பண்ணிட்டாங்க ஹிட்டிங் ஆர்க்கில். வீறிட்டார் போட்டு. அந்த நியூனஸ் ஆஃப் த பாலும் அவரோட அந்த யங் எஃபர்வெசன்ட், அந்த யூத்ஃபுல், அந்த பிரசன்ஸ், நல்ல லாங் லீவர் செட்டு கிழிக்கின்னு கிழிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஐ திங்க் ஷேரிங் த ரெக்கார்டு ஹியூஜ் சம்திங் லைக் 13 balls-ன்றது ஹியூமங்கஸ் ஸ்பீட் 8 sixes. இட்ஸ் நாட் அ ஸ்மால் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கிரவுண்டும் கிடையாது சேப்பாக்குன்றது. ஸோ ஹியூஜ் ஃபீட். பர்டிகுலர்லி என்னன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேரிங் ஃப்ரூஷன் வச்சுக்கோங்களேன். சக்ஸஸ் வந்ததுன்னா டீம் வின் பண்ணி அந்த 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 பாயண்ட் ஃபீலிங் இருக்கு பாருங்களேன், அதுக்கு நீங்கள் வலது தம்பே நீங்கள் கொடுத்துருவீங்க. நல்லா ஆடி இழந்துட்டு உதப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு குதூகலமோ அந்த சந்தோஷமோ என்னதான் இருந்தாலும் ஒரு 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 எரிச்சல் கோபம் இருக்கும். என்னடா நம்ம நல்லா ஆடி கூட வின் பண்ணலையேன்னு. ஸோ பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஆடி அடிச்சு ஒரு ஒரு ஹோல் டீமே ஃபயர் அப் பண்ணி ஃப்ளெமிங் கிமிங்லாம் வைட் ஐடா இந்த காதுல இருந்து இந்த காது சிரிக்கிறாரு, எக்ஸைட்டடா. நான் இவ்வளோ நான் பார்த்தே கிடையாது. எக்ஸ்பிரஷனே காட்டாத ஐஸ் கோல்டு மாதிரி இருக்கிறார், கோல்ட் அஸ் ஐஸ்ன்னு அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸே ஒரு மாதிரி பாயண்டா, ஒரு ஹோல் ட்ரெஸ்ஸிங் ரூமே ஒரு நல்ல பாயண்டா இருந்தது. நல்ல செய்தி. ஓகே,
நம்ம சிஎஸ்கேல இப்போ ஸ்டாரா இருக்கிற ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா டிவால் பிரேவிஸ். அவர் வந்து உள்ள அந்த பாகுபலி என்ட்ரி கொடுத்தாலே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ரோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. சின்ன பசங்க விளையாடுறாங்க, ஸ்டார் பிளேயர் விளையாடாம ஃபெயில் ஆகிறதுக்கான என்னன்னா சம்டைம்ஸ் பிளேயர்ஸ் புட் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தெம்செல்ஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லா அரைவ் பண்ணிட்டு ஆட்டு எஸ்ஏ ப்ரீமியர்லாம் ஆடிச்சிட்டு பேபி ஏவி அது இதுன்னு ஓகே நீங்கள் என்னதான் நாய்ஸை ஷட் டவுன் பண்ணி பிளாங்க் அவுட் பண்ணி விராட் கோலி சொல்கிறார் பாருங்க அவுட் சைட் நாய்ஸ் பிளாங்க் அவுட் பண்ண அந்த சேஜ்லி அந்த மெச்சூர் ஹெட்லாம் உங்களுக்கு 30, 31, 32, 34 அந்த மாதிரி டைமில் வரும். இப்போ புவனேஸ்வர் குமார்லாம் பாருங்க ஒரு மாதிரி மாங்க் மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி லேசர் மாதிரி எடுத்துகிட்டு வர ஸ்கில்ஸை அது சின்ன வயசில் அது வருது உங்களுக்கு ரொம்ப 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 அன்லஸ் உங்கள் பேர் வந்து டெண்டுல்கர்ன்ற பேர் இருந்தால் வரும் இல்லைன்னா சூரியவம்சின்னா வரும். பட் எல்லாருக்கும் என்ன நான் சொல்ல வரேன்னா he is probably just looking to exceed his own expectations. கொஞ்சம் chill pill கொஞ்சம் relatively less frazzled or rushed or pushed கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணின்னு எக்ஸிக்யூட் பண்ணார்னா I think he is going to come good. But CSK management அவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணி லாங் ரோப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஹியூஜ் பை யங் பை நல்ல குவாலிட்டி பை. ஸோ டிபிக்கல் ஆஃப் சிஎஸ்கே அவர் மேலே ஃபெய்த் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஐ திங்க் இஸ் கோயிங் டு கம் குட் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் எப்படி சொல்ல இன்னிங்ஸ் அவேன்னு T20 பொறுத்த இன்னிங்ஸ் அவே கூட இல்லை 2-3 ஷாட்ஸ் அவே நல்ல வெல்வெட்டி கவர் டிரைவ் ஒரு ஸ்லாட்ல ஊது ஒரு நேரம் அடுத்து வெல்த்து வாங்கி ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். தென் அந்த சமயத்தில் நீங்கள் சுதாரிச்சிருவீங்க எழுந்துருவீங்க. அவங்க அந்த இருமாப்பு அந்த இது லெத்தார்ஜிக்கு எல்லாத்தையும் அப்படியே உதறி விட்டு யூ கேன் சி அந்த அவேக்கனிங் அது அந்த மோமெண்ட்டுக்கு தான் ஐ திங்க் இஸ் ட்ரைங் அண்ட் வெயிட்டிங் நான் நினைக்கிறேன். ஓகே சார் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க 8th 9th இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசனுக்கு சிஎஸ்கே அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு மேலே ஏறி வந்து 5th இடத்துல இருக்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சார். 2 டீம் வந்து 12 பாயிண்ட்ஸில் இருக்குது, ஒரு டீம் 13 பாயிண்டில் இருக்குது, மீதி 3 டீம் 14 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஒரு விக்ட்ரி இங்கே வந்து ஒரு லூஸ் அங்கே வந்தால் கூட டேபிள் அப்படியே கவுத்து போட்டுரும். எப்படி சார் மடில் இந்த மிடில்ன்றான் பாருங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. பஞ்சாபி அவனி நம்ம செலிப்ரேட் பண்ண ஆர்சிபி உங்கள் ஃபேவரட் சைட் டாப் ஆஃப் த பைலில் போனால் கூட பஞ்சாப் கொஞ்சம் அந்த லாஸ்ட் த பேத்தா என்னன்னு தெரில. ராஜஸ்தான் எங்கன்னு தெரில 5 நம்ம சிஎஸ்கே பின்னாடி 6வதுல இருக்கான். ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ்னால நெட் ரன் ரேட்ல தே ஆர் சஃபரிங். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ லாங் ட்ரான் டோர்னமெண்ட். ஒரு 2-3 கேமில் ஒன்றும் நிச்சயம் பண்ணுற போகிறது இல்லை யாருமே. டோர்னமெண்ட் வந்து நான் 6 கேம் வின் பண்ணிட்டேன் எனக்கு கப்பு கொடுன்னு தான் சொன்னாலும் யாரும் அதனால இட் டசன்ட் ஒர்க் தட். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் எ வெரி சிம்பிளிஸ்டிக் ஜோக். பட் தட் செட் உங்களுக்கு இட்ஸ் அ லாங் ட்ரான் டோம் மேரத்தான் ரேஸ் மாதிரி 14 கேம்ஸு அக்ராஸ் த நேஷன் போகணும். வெதரு அது இது டேக்கி பிச்சுன்றான் நேத்திக்கு ஆர்சிபியில் அப்படியே ரோடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம 2 செகண்ட் முன்னாடி ஆமடாபாட் இஸ் அ மேசிவ் ஸ்கொயர் பெரிய கிரவுண்டு. லக்னோ பெரிய கிரவுண்டு ஓடி எடுக்கணும். 3 மணி மேட்ச்னா வேற மாதிரி மென்டாலிட்டி. 6:30 மணி 7 மணினா ரோடு மாதிரி நைட் ஸ்கைல கேட்ச் பிடிக்கணும். நிறைய சமாச்சாரம் இருக்குது. ஸோ 14 கேம்ஸில் உங்கள் பிளேயர்ஸ் மஸ்ட் ஹிட் அ ஃபார்மு பீக் ஆகணும் சரியா ஜாயிண்ட்டாக பிளாட்டோ அடிச்சு அப்படியே டெய்ல் ஆஃப் ஆகக்கூடாது. நிறைய மேட்டர் இருக்குது, அப்ட்ராக்ட் மேட்டர் இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே ஃபவுண்ட் தேர் ஃபீட் அண்ட் அந்த மோஜோன்றான் பாருங்க இங்கிலீஷில். அந்த ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் அந்த ரிதமோ அந்த ஒரு அந்த ஸ்கில்ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அழகாக ப்ளூம் ஆகி நல்லா வருது, நல்லா இருக்கு. பட் தட் செட் அதுதான் அதுக்குன்னு நம்ம அகலக்கால் வச்சு அடுத்த 3 வின் பண்ணுறதுலாம் யாருமே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் சச் அ டிஃபிகல்ட் கேம் டு ப்ரெடிக்ட். இன்னும் 3 கேம் ஓகே லக்னோ கூட நம்ம இருமாப்பா எடுத்துட முடியாது. நேற்றுக்கு அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த கேம் நம்ம லக்னோவில் போச்ச அவன் லோலி பிளேஸ்னால அவன் அடிச்சணும் ஒன்றும் கேரண்ட். அவன் வந்து டேபிள் டாப்பர்ஸை அப்செட் பண்ணலாம், பார்ட்டி ஸ்பாயிலர்ஸாக இருக்கலாம். அவன் ப்ரொஃபஷனல் மார்ஷும் பூரனுக்குலாம் பேட்டில் படவே இல்லை, 2 வருஷமாக படவே இல்லை. எட்ஜு போயிட்டு தான் என்னன்னு தெரியல. பந்துக்கெல்லாம் என்ன பண்ணுன்னே தெரியல, லுக்கிங் லாஸ்ட். ஸோ லாஸ்ட் இயர் யூ மைட் ரிமெம்பர் ஆர்சிபி எதிர்க்க ஹி ஹிட் 100 or something 30-40 balls or something. ஸோ அது நடக்காதுன்றது என்ன கேரண்டி? ஸோ அதனால் வந்து they have to take it one ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கேமை டேக் இட் 1 ball at a time. ரொம்ப அகலக்காலே வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் ஹெட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, நல்ல பாடி ரீஃப்ரெஷ்டாக வச்சுன்னு டயர்டாக இல்லாமல் ஃபிட்டாக இருந்துன்னு உங்கள் ஸ்கில் செட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க இன்டர்வீனிங் பீரியடில். யூ மஸ்ட் பி இந்த குட் நல்ல பாசிட்டிவ் வைபோட அந்த ஈகோ சிஸ்டமில் இருந்தீங்கன்னா there is a greater chance for you to succeed. Okay. There is no guarantee. You give yourself a better chance to succeed. So சிஎஸ்கேக்கு அந்த ஃபார்முலா அழகாக வந்து அதை ரேப் பண்ணி வச்சுட்டு அது ரீக்ரியேட் பண்ணணும். இன்னும் 3 கேமுக்கு அவே கேமாக இருக்கட்டும், ஹோம் கேமாக இருக்கட்டும், ஆமடாபாட் கேமாக இருக்கட்டும். ஸோ 1 at a time. தட் செட் பிரத்தேர் என்ன நடக்கிறான்றது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.
அது நெட் ரன் ரேட் அந்த சமாச்சாரத்துக்கோசரம் அந்த ஃபைன் பிரிண்ட்டு. பட் பிளேயர்ஸ் வந்து கூலாக இருந்துன்னு எப்படியானு எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த மென்டல் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மென்டல் ஸ்பேஸ் இன்னும் நீங்கள் ஃபீட் பண்ணி என்ன பாசிட்டிவ் எனர்ஜி நீங்களே உங்களுக்கு செல்ஃப் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக சொல்லிக்கிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பிளேயர்ஸ்க்கு. ஓகே, வாய்ப்பு இருக்கா சார் 5வது இடத்துலேருந்து 4வது இடம் போய் சான்ஸ் இருக்கு. வை நாட்? நான் சொன்ன மாதிரி லக்னோ அடிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, அடிக்கலாம், டெஃபினட்டாக அடிக்கலாம். பர்டிகுலர் லக்னோ ஆர் டவுனு. நீங்கள் ப்ரோஸ் அண்ட் காஸ் ரெண்டு பக்கமும் பேசலாம். அவன் ப்ரொஃபஷனல் பிளேயர் மார்ஷ் பூரன் அவெல்லாம் இரிட்டேட் ஆகிருப்பான், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி திருப்பி தே வாண்ட் கம் பேக். அவன் கோடி கணக்கில் காசு வாங்கினதும் தே வாண்ட் ஃபீல் லாயல் அண்ட் குட் நெக்ஸ்ட் இயருக்கு அது இது தே மைட் ஃபீல் குட் அபவுட் தெம். தட் செட் தேர் லோலி பிளேஸ்டு. இப்போதான் அவன் மேன் இஸ் டவுன் பீட் இம் டவுன் இந்த மாதிரி அடிச்சு சாய்க்கிறதுக்கு நல்ல சான்ஸ். பர்டிகுலர்லி நேற்றுக்கு வின் பண்ணி நெக்ஸ்ட் கேம் அவனோட ஹோஸ்ட் பண்ணுற கேமில் போய் ஆட போகிறீங்க. ஸோ அந்த wounds will be fresh, you can really ignite. But that said, it's a new day, a fresh beginning. So I think CSK has got all the chance to believe that they make it to the top 4. Whether they will do it or not என்றது 2-3 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். யாருக்குமே கிறிஸ்டல் பால் கிடையாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சச் அன்பிரடிக்ட். அதுதான் சாம் ஆஃப் த கேம் ஆல்சோ. அந்த அன்பிரடிக்டபிலிட்டி எப்பவுமே வந்து அண்டர் டாக் வந்து டாப் டாக் அடிக்கிறது, டாப் டாக் இருமாப்பில் இருக்கிறது, அண்டர் டாக் வந்து அவன் கால் அடியில் அப்படியே உருவி விட்டுருவான் கார்பெட்டை. இதுதான் இந்த பியூட்டி ஆஃப் த கேமு, அந்த அன்பிரடிக்டபிலிட்டி. அந்த அன்பிரடிக்டபிலிட்டியில் எப்படி நீங்கள் மூளையை சேனாக வச்சுன்னு உங்கள் ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்ணுறீங்க, கூலாக காமாக இருக்கீங்கன்றத அந்த மாதிரி கேரக்டர் தான் 7 out of 10 times வின் பண்ணுவான்னு சொல்லலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் அது நடக்குதான்ட்டு. சார் ஒன் லாஸ்ட் கேம் அட் ஹோம் சேப்பாக்கில் எஸ்ஆர்எச் கூட வில் தோனி பிளே சார். அவருக்கு ஃபேர்வெல் பற்றி பேசிட்டு இருக்காங்க. தெரியல எஸ்ஆர்எச் ஓடியா 18th அன்னைக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கலெக்ஷன் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். தெரியல, ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் கேம் மேபி ஐ டோன்ட் நோ, காட் ஃபார்பிட் டச் வுட். சிஎஸ்கே அடிக்கடி பட்டு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னா ஓகே, தோனிக்கு ஒரு ஸ்வான் சாங் கொடுத்துட்டு கூட அனுப்பலாம். தோனியோட கேமியோ 4-5 சிக்ஸர் அடிச்சுட்டு சிங்கம் வருது அது இதுன்னு செலிப்ரேட் பண்ணு. அந்த யூஃபோரிக் ஃபீலிங் சிஎஸ்கே பர்டிகுலர்லி இப்போ விசில் போடுக்கு ரொம்ப ஒரு கெத்தா இருக்குது. லாஸ்ட் வீக் பர்டிகுலர்லி அசம்பிளிலையும் சரி இங்கேயும் சரி ஃபேண்டாஸ்டிக். இது who knows, but that said Dhoni is a kind of character. We have spoken enough about Dhoni, a champion player, legendary player, huge massive name for CSK, 5 title. I can go on and on, மூச்சு முற்ற வரலையும் பேசினே போகலாம். பட் that said Dhoni is not the sort of type உங்களுக்கு வந்து நான் ஆடணும், என் ப்ரெசன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, டீமோட ஆப்பிள் கார்ட் அப்செட் பண்ணி அவனையோ பிரசாந்த் வீரியோ இல்லை கார்த்திக் சர்மாவை உக்காத்தி வச்சுட்டு நான் ஆடியே தீரணும் அப்படின்னு அந்த கம்பல்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. பிகர் பிக்சர் என்ன, டீம் நல்லா ஆடுதா, நம்ம செலக்ட் பண்ணோம், நம்ம திங்க் டேங்க்ல இருக்கோம், நம்ம பார்த்து க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணுற பிளேயர் நல்லா வரானா. ஸோ ஹீ வில் ஹேவ் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் தான். பிகர் பிக்சரில் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்குது. அவர் தான் ஆடணும் அப்படின்ற அந்த நேரோ ப்ரிசமில் கண்டிப்பாக பார்க்க மாட்டார், அந்த லென்ஸில் பார்க்க மாட்டார்னு. இஃப் இஸ் ரியலி ஃபிட் அண்ட் வி என்டியோர் மிஸ்ரி, லக்னோவோட ஒரு மிஸ்ரி என்டியோர் பண்ணிட்டோம், எஸ்ஆர்ஹெச்சோட இந்த மாதிரி ஆடணும் அடிக்கணும்னா, ஸோ இந்த கல்மினேஷன் எல்லா ஃபேக்டரும் பார்த்து வெயின் பண்ண அவரும் நல்லா அந்த காலுங்களும் ஃபிட்டாக இருந்து பாயண்ட்டாக இருக்கார், நல்ல ஹிட்டிங் ஃபார்மில் இருக்கார், ஃபீல்டு இருந்தானா வருவாருன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் அ லாங் ஆன்சர். இட்ஸ் நாட் அ குயிக் எஸ் ஆர் நோன்னு சொல்ல மாதிரி ஒரு ஆன்சர் கிடையாது இது. ஓகே ஓகே, சிஎஸ்கே மேட்ச் பற்றி நிறைய பேசணும். மூவிங் ஆன் டு ஆர்சிபி மேட்ச், வாட் ஹேப்பன் டு விராட் சார்? பேக் டு பேக் டக், கோல்டன் டக், டைமண்ட் டக், குட் பால் ஹி காட் அவுட். ஆனா இட்ஸ் a ஸ்பெஷல் பால். ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்ஸும் சரி நேத்துக்கும் மறக்க முடியாத பால். ஜஸ்ட் லுக் டு ஷேப் அவுட் அண்ட் ஜஸ்ட் ஜாக் பேக்ன்ற மாதிரி. நீங்க சொன்ன அந்த பனானா பூமராங் அப்படியே பால் வந்து சம்டைம்ஸ் பழைய காலத்து ஸ்விங் பவுலிங்க்குலாம் அப்படியே பால் வந்து அப்படியே அவர் கைக்கே வந்துடும். பூமராங்ன்றது கம் பேக் டு த ஹேண்ட்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ எக்ஸாஜரேட்டடாக ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் தவிர, லைசன்ஸ் இருக்குனால பேசுகிறோம் தவிர, பட் இட்ஸ் அ ஹியூஜ் டெலிவரி. ஒரு அவுட் ஸ்விங்கர் வந்து டெக்கில் பட்டோன்னே சீமில் பட்டால் உள்ளே வந்துடும் சம்டைம்ஸ். அது இனிஷியலாக பிஃபோர் கெட்டிங் த ஐ இன் உங்கள் பாதம் நவுறாமல் அந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் அக்ளமடைஸ் ஆகிறதுக்குலாம் ஸ்பெஷல் பால் வந்தால் ஒன்றும் ஆன்சரே கிடையாது. வெல் போல் சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். அதில் வந்து என்ன சொல்லுவானா கிரிக்கெட்டில், யூ நாட் ஸ்டேட் லாங் இனஃப் டு ஃபைண்ட் அவுட் வெதர் யூர் இன் குட் ஃபார்ம் ஆர் பேட் ஃபார்ம். நீங்கள் 4-5 பால் 10 பால் ஆட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆடலைன்னா தான் பேட் ஃபார்மு அதெல்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2-3-4 பால்லே அவுட் ஆகிட்டிங்கன்னா பரவாயில்லையே, நான் சீக்கிரம் வந்துட்டேன், ஸோ அதனால் ஹெட்அப் சின்னப்புன்னு தான் இருப்பார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேர் ஃபெயிலியர், நேற்றுக்கும் ஒரு ஃபெயிலியர், ஒரு மாதிரி ஒரு சேஸ் மாஸ்டருக்கு ஒரு லோ ஸ்கோரிங், ரிலேட்டிவ்லி லோ ஸ்கோரிங் கேமில் ஒரு ஃபெயிலியர்னா ஐ திங்க் இல் பி ஹர்ட். நம்ம இப்போ பேச 2:30-3 மணி 4 வாட் எவர் இன்னைக்கு ஈவினிங் டைமில் I think he'll be pumping iron and really focused and நாளைக்கு அடுத்த கேமுக்கு ப்ரிப்பரேஷனில் he'll be really invested. அதான் வந்து கோலி சாம்பியன் பிளேயர்ஸ்லாம் பழைய சம்மந்துட்டு ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்க முடியுமா கற்றுன்ட்டு, இல்லை டெவலப் பண்ணி ஒர்க்கை இல்லைன்னா சில் பண்ணணும்னா சில் பண்ணி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை கொண்டு வந்துட்டு அந்த ஆங்கர் அந்த எனர்ஜிலாம் இருக்குது பாருங்கள், டார்மெண்ட்டாக இரிட்டபிள் எனர்ஜியெல்லாம் சேனலைஸ் பண்ணி
அடுத்த கேமில் எப்படி இஸ் கோன் டு பவுன்ஸ் பேக்குன்றான். எவனுமே ஃபெயில் ஆகிறவான்றது எப்பவுமே பர்பச்சுவலாக தரையிலே படுத்து கடந்து பவுன்ஸ் பண்ணலன்னா தான் அவன் வந்து ஃபெயிலியர். எவ்ரி டைம் யூ கெட் நாக் டவுன் யூ கம் பேக்னா சைன் ஆஃப் சக்ஸஸ் தானே. அது விராட் கோலி பிரைம் எக்ஸாம்பிள் தானே, அந்த மாதிரி கேரக்டர் தானே. ஐ திங்க் இஸ் கோட் கம் குட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அண்ட் நேத்தோடைய ஹீரோ புவனேஸ்வர் குமார் பவுலிங்ல ஆல்ரெடி அவர் ஸ்விங் ஆஃப் கிங் ஆஃப் ஸ்விங்னு சொல்லுவாங்க. அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. நேத்து கண்டிஷனும் கொஞ்சம் வந்து பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, ஸ்விங் நல்லா இருந்தது, பவுலிங்க்கு சாதகமாக தான் இருந்தது பிச்சு. பேட்டிங்ல அவர் பண்ண மேஜிக் பத்தி சொல்லுங்க. யார்கர் இன்டெண்டட் யார்கர் அழகா 6 அடிச்சு விட்டு அந்த கிளவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்போ ஸ்ட்ரைக் எடுக்கணும் கூடாதுன்றது அது ஒரு ஹி இஸ் காட் இட். நம்ம பார்த்துருங்க. ஐ திங்க் ஐ ரிமெம்பர் 9 நினைக்கிறேன் சேலஞ்சர் சீரீஸில் ஸ்ரீசாந்த் கூட 6-7 வென் ஹி பர்ஸ்ட் சீன் டெண்டுல்கர் விக்கெட் எடுத்துட்டு பர்ஸ்ட் ஆனது. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் கூட உங்களுக்கு மும்பை வர்சஸ் யூபி மேட்ச்ல காசில்டு டெண்டுல்கர். உங்களுக்கு டெண்டுல்கர் இந்த பிரைம் பீக் ஆஃப் இஸ் 9-10லலாம் இஸ் ஹியூஜ் நேம் வேர்ல்டு கிரிக்கெட்டில். அப்போ ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல புவனேஸ்வர் குமார் அரைவ்டு உங்களுக்கு அந்த சீன்ல. மீரட் பானு ஜாதுகர்னுவான் யார, அதுக்கு முன்னாடி மேஜிஷியன்னுவான் மனோஜ் பிரபாகர், அவரு ஸ்விங் போலரு டெல்லி சேர்ந்தவர். அவர் வந்து பிரவீன் குமார் ஜாதுகர்னு செலிப்ரேட் பண்ணுவான் மேஜிஷியன். அந்த மாதிரி பனானா ஸ்விங் பிரவீன் குமார். அவன் சேடாக அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால அந்த டிசிப்ளின் எல்லாம் அதே மீரட் பான் தான். புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் சேஜ்லி அண்ட் ஒரு பேலன்ஸ்ட் இண்டிவிஜுவல். I think இங்க பாகிஸ்தானோட 12 debut, I think he got a 3-4 or something huge. Dhoni captaincy, I remember that game 14 years ago. He castled 2-3 Pakistan top of the order. Huge swing merchant தான் நீங்க சொல்ல மாதிரி. இங்கிலீஷ் டூர் நல்லா என்ஜாய் பண்ணாரு. 1 or 2 injuries. He had his lows also. சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் ஐ திங்க் ஒரு 10 ஓவர் ஸ்பெல் 110 கூட ஒரு ரெபவுண்டில் ஒரு கேமில் கொடுத்துட்டு வி லாஸ்ட் த கேம் அவன் சவுத் ஆப்பிரிக்கா. பட் அகெயின் நான் திருப்பி சொல்ல மாதிரி சாம்பியன் பிளேயர்ஸு குவாலிட்டி பிளேயர் ஒரு பீரியட் என்டியோர் பண்ணனா எத்தனை வாட்டி அவன் பவுன்ஸ் பேக் பண்ணுறான். அதான் முக்கியமான விஷயம். இது 4 ஃபார் டீமோட விக்ட்ரி. ஐ திங்க் அந்த கேப் ஒரு வாட் எவர் கேப், ஆரஞ்ச் கேப், பர்பிள் கேப், ஐ திங்க் ஸோ சாரி. ஸோ அந்த கேப் வின்னர் லீடிங் பை அ மைல். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இட் சீம்ஸ் டு என்ஜாய் இட். யூபிக்கு வந்து பிக்ஸ் அண்ட் சூஸ் உங்களுக்கு எல்லா கேம். ஐ ரிமெம்பர் 2-3 years ago நான் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் கூட பண்ணேன் கான்பூர்ல. ஈ காட் 8 ஃபார் பெங்காலோட. அப்படியே பனானா ஸ்விங் மேட்ச் 2 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அவனுக்கு க்ளூமி ஸ்கைஸ் ஃபாக் பார்த்தீங்கன்னா யூபியில் கிரீன் பார்க்ல ஜஸ்ட் மேட் த பால் டாக் 8 for 20 or 30. பனானா பேட்ல படுறதுக்கே உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் பேட்லேயே படும். நீங்க நோவிஸா இருந்தால் நீங்க புவனேஸ்வர் அவுட்டே ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி கன்னிங் ஒரு ஸ்விங் போலிங் ப்ராப்பனன்ட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 36-37 இஸ் ஜஸ்ட் மெச்சூரிங். SRH 2016 வார்னர் கேப்டன்சியில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. சாம்பியன் அது முன்னாடி பூனே ஆடி இருக்காரு. நான் நினைக்கிறேன் ஐ திங்க் 11-12 சர்க்கியூட்ல இருக்காரு. நியர்லி 15-16 years of IPL. Just he rocks up and performs. அந்த மாதிரி அவர் பாடியை புரிஞ்சுட்டு இருக்காரு. எந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. யாரோ ஒரு கேம் ஏர்லியர் கேம் கூட கேட்டாங்க, உங்களுக்கு கோட்டா கொடுக்கல, நீங்கள் பூந்து விளையாடிருப்பீங்களா, இன்னும் 2 எடுத்துருப்பீங்களா, 4வது ஓவர் கொடுத்தானா எனக்கு போகிறோம் 3 ஓவரே நான் டயர்டு ஐ டன் த ஜாப்ன்ற மாதிரி சொன்னார். அவர் ஹேசல்வுட் அழகாக போலிங் போட்டது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கூல் கேரக்டர். ஹி என்ஜாய்ஸ் த பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து ஈகோ அது இதெல்லாம் இல்லாமல் ஸ்பாட்லைட் கிரேவ் பண்ணாமல் ஜஸ்ட் கன்னிங் கோல்டு ப்ரொஃபஷனலாக டெலிவர் பண்ணார். இஸ் அப்சல்யூட் எக்ஸாம்பிள் டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃபெலோ பியர்ஸ்க்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் absolute model bowler and நம்ம ரோல் மாடல் and the way he conducts himself. அவர் மேலே அந்த ஸ்பாட்லைட்டே இல்லை. ஒரு மாதிரி சவுண்ட் பைட்ஸ்லாம் லோவாக அப்படியே லைட்டாக பேஸ்ட்டு அப்படியே போயினே இருக்காரு. அந்த மாதிரி நல்ல கேரக்டர் அவர் புவனேஸ்வர் குமார். ஓகே, டேபிள் டாப்பரில் இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் புவனேஸ்வர் குமாரோட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னால. இப்போ அவரே ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சீசன். டேபிள் டாப்பரில் இருக்கிறாங்க. இந்த டேபிள் என்னைக்கு வேணாலும் ஷிஃப்ட் ஆகலாம். நம்ம பேசிட்டு இப்போ அடுத்த மேட்ச் வந்துருச்சுன்னா ஈவினிங் மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயிச்சுன்னா டேபிள் ஷிஃப்ட் ஆகிடும். பட் தட்ஸ் ஃபைன். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே ஒரு கோவம் இருக்குது சார். என்ன கோவம்னா, கண்டினியூஸாக ஃபெயில் ஆகியுமே ஏன் ரொமாரியேஷப்படுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க? ஒய் கான்ட் யூ ரீப்ளேஸ் ஜேக்கப் டஃபியை உள்ளே கூட்டிகிட்டு வந்து ரஷிக் சலாம்டர் இம்பாக்டாக ஆட வைக்கிறதுக்கு பதிலாக ரொமாரியேஷப்போட பேட்டிங் ஸ்லாட்டுக்கு வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணலாமே? டீம் பேலன்ஸ்டாக இருக்க போது வி ஹேவ் அ வெரி நீங்கள் சொல்ல மாதிரி ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்கே மாதிரி தான் ஒரு பிளேயரை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா தி கிவ் எ லாங் ரோப். லாஸ்ட் இயர் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வின் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்திருக்கும். ஜேக்கப் டவியும் டக்குன்னு அது ஹேசல்வுட் ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் கேம் 3-4 எடுத்துட்டு வின் பண்ணி கொடுத்த மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வின் பண்ணாரு. லைக் நியூ அட்மாஸ்பியரில் ஃப்ரம் கோல்டு நியூசிலாண்ட்லேருந்து வந்து இந்த அட்மாஸ்பியரில் கால்ட்ரானில் செலிப்ரேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருந்தது. தே ஸ்பாயில் ஃபார் சாய்ஸ். அவங்கள பொறுத்தவரை எனி திங் இன் லைஃப் உங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷன்ஸ் இருந்தால் பெட்டர்ன்னு. அது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ சொல்கிற நேம்ஸ்லாம் ட்ராட் அவுட் பண்ணுற நேம்ஸ்லாம் வெங்கடேஷ் ஐயராக இருக்கணும், எல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தேல் திங்க் அபவுட் இட். ப்ராபப்ளி டிஸ்பைட் அந்த சேஞ்சிங் எஃபெக்ட் பண்ணாமல் தேர் ப்ராபப்ளி at the top of the 2 அந்த டேபிளில் வந்ததுனால that will give them confidence. That's a good option to have. They'll think about it closely. எந்த மாதிரி ஹிட்டிங் ஃபார்மு
ஜேக்கப் டஃபி அந்த மாதிரி நெட்டில் எப்படி போட்டுன்னு இருக்காரு, ஹவு இஸ் ஃபீலிங் அபவுட் ஹிம்செல்ஃப், எல்லாம் குவாலிட்டி பிரெயின்ஸ் இருக்கு. ஆண்டி ஃப்ளவர், தினேஷ் கார்த்திக், இன்னொருத்தர் கூட இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் போபேட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர். தே ஆல் அனலைஸ் அண்ட் தே டேக் த ரைட் கால். சோ ஃபார் சோ குட். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆல்சோ ப்ராபப்லி இனிஷியல் ஃபேஸில் நம்ம வந்து ஃபில் சால்ட், கோலி 2-3 பிளேயர்லாம் அடிச்சு கிழிக்கிறச்ச ப்ராபப்லி அண்டர் யூட்டிலைஸ், கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கலாம். லேக் ஆஃப் டைம் இன் த மிடில். அது இட்ஸ் டூ-வே ஸ்ட்ரீட். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் எல்லா மேட்சும் ஆஸ் அ பிளேயர் வீட்டிலேருந்து பேண்டை போட்டு இழுத்து போட்டு நான் ஆடணுன்னு எல்லா மேட்ச் நான் தான் ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சின்னு தான் போகிறீங்க. ஆனால் கேமில் போனீங்கன்னா எவனோ ஒருத்தன் 7 விக்கெட் எடுத்துருவோம், போலிங்கே கிடைக்காது, பேட்டிங்கே வராது, 100 for no lossல வின் பண்ணிட்டு வந்துருவான், அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் ப்ராசஸ் இன்வெஸ்ட் பண்ணி மைண்டை வாண்டர் பண்ணாமல் ஃபோக்கஸாக இருந்துனே இருக்கணும். ஹியூஜ் சேலஞ்ச் உங்களுக்கு இந்த கேமில். திடீர்னு பாருங்க ஒரு கேம் கிடைக்கும், ரன் அவுட் ஆயிடுவீங்க, அம்பையர் ஒரு மாதிரி தண்டா அவுட் கொடுத்துருவான், இல்லைனா யூ மைட் சஃபர் பட்டர் ஃபிங்கர்ஸ், இதெல்லாம் நடக்கும். அந்த டவுனா இருக்கச்சு எப்படி திருப்பி பேக்கப் பண்ணி பிக்கப் பண்றீங்க. So probably Romario Shepherd is probably guilty of not getting enough exposure because RCB at the start of the tournament enjoying a நல்ல ஃபார்ம் ட்ரெயின் மாதிரி என்ஜாய் பண்றச்சே அவர் எக்ஸ்போஷரே கிடைக்கல. இப்போ டெய்ல் எண்டு பிசினஸ் எண்டுக்கு வச்ச he is probably getting more exposure, probably that much more less prepared in terms of opportunities of being in the sun, உள்ள போய் இறங்கி அந்த பேட்டில் ஹார்டண்டா இல்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல நீங்க டோட்டாலிட்டியில பாத்தீங்கன்னா பீப்புள் அதனால தான் முதல்ல டைவ் வச்சு அவன் பழகி உருண்டு பிறந்து கெய்க்வாடுகள்லாம் பாருங்க இப்போ இந்த ஃபெயிலியர்லேருந்து கத்துன்றுவார். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் ப்ராப்ளி சஃபரிங் த ஆப்போசிட்னு நான் நினைக்கிறேன். பட் தட் சைட் ஏற்கனவே சொன்னாவே தே காட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர்சிபி. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதான்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம தொடர்ந்து டச்சில் இருக்கலாம் சார். அடுத்தடுத்த மேட்சஸ் பற்றி நிறைய டீகோட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் வெரி மச்.